இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 66வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னார். 2வது வசனத்திலே, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின. நாம் பார்க்கிறவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய கரங்களால் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து அதனை தொடர்ந்து அவருடைய ஆவியால் நிரப்பி தேவ ஆவியினால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 95:3, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் என்ன செய்கிறார் பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள். 1 சாமுவேல் 18:14, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் பிரியமானவர்களே? 1 சாமுவேல் 18:15, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன செய்கிறார் பாருங்கள். இந்த பூமியில் வாழ்வதற்கு ஆண்டவர் புத்தியை தருகிறார். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய புத்தியினால் நிரப்பும்படி வந்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:6 நாம் படிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். அந்த புத்தி சாதாரணமான புத்தி அல்ல. வேதம் சொல்லுகிறது, மகா புத்திமானாய் ஒரு மனுஷனை மாற்றுகிற அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 24வது வசனத்திலே, வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, வழுவி போகிற மனதை உடையவர்கள் மனிதர்கள் யார்? அவர்கள் வழுவி போகிற மனதை உடையவர்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனை தேடி தேவன் வந்தார். பிரியமானவர்களே, யோவான் 3:16 படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அனுப்பினார். என்ன ஆசீர்வாதம்? நம்மை புத்திமான்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 முதல் 26 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அன்பானவர்களே, எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? யோவான் 13:13 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நமக்கு போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்திலே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று கர்த்தர் கேட்டார். அப்படியானால் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை சிருஷ்டித்து நம்மை ஆண்டவர் புத்திமான்களாக மாற்ற விரும்பினார். அதுவும் எப்படி? மகா புத்திமான்களாய். ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுத்து அவரோடு ஆண்டவர் சஞ்சரித்து அவரை எப்படி மாற்றுகிறார்? மகா புத்திமானாய் மாற்றுகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமாக இருக்கிற நம்முடைய இருதயத்தில் வந்து நமக்குள் வாசம் பண்ணி அவருடைய புத்தியினால் நம்மை நிரப்பும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், நாம் வேதத்தில் 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். ஒரு பெரிய சறுக்குதல் வருவதற்கு காரணம் இதுதான். அன்பானவர்களே, 1 சாமுவேல் 13:14 சொல்லுகிறார், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் தம்முடைய புத்தியினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிப்பதற்கு மனதில்லாமற் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் புத்தியீனமாய் நம்முடைய வாழ்வை இழந்து விடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை புத்திமான்களாய் மாற்றுவேன் என்று. 1 சாமுவேல் 15:26 சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழகுபடுத்துகிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தேவ திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது தேவன் எதற்காக இந்த மண்ணில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையே நாம் இழந்து போய்விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர், பிரியமானவர்களை, இந்த தாவீதை ஆண்டவர் புத்திமானாக மாற்றினார். அதுவும் மகா புத்திமானாய் மாற்றினார். எந்த சூழலில் தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகத்தை நாம் படிக்கும் போது பாருங்கள், இங்கு நாம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தைப்படி சாமுவேல் ராஜாவை ஒரு மனிதனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஈசாயினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கடந்து போக பண்ணுகிறார். ஒருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவர் கேட்கிறார், 1 சாமுவேல் 16:11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். அன்பானவர்களே, அப்படியானால் குடும்பத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனை தேவன் ஏன் தேடினார் தெரியுமா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த பூமியில் அவருடைய மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படி பயன்படுத்துகிறார். அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா?
ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற அந்த சாயலை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் வைத்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.